ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அம்மா அடி, நல்ல வேலை ஹாஸ்பிட்டலில் கூட்டம் இல்லை. மொக்கையப்பன் உள்ள போங்க. வணக்கம் டாக்டர். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பண்ணுது? அது வந்துங்க டாக்டர், போன வாரம் செவ்வாய்க்கிழமை ராத்திரி எங்கள் அக்கா மகன் கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க. சாப்பாடு பிரமாதமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஓஹோ, கல்யாண சாப்பாடு ஒரு கட்டு கட்டிட்டீங்க. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. வயிற்றால போயிடுச்சா? சரி, மாத்திரை எழுதி தரேன். ஐயோ டாக்டர், இல்லைங்க டாக்டர், நான் இன்னும் விஷயத்துக்கே வரலையே டாக்டர். கல்யாணத்தில் நான் சாப்பாடே சாப்பிடலைங்க. அன்னைக்கு தாங்க எனக்கு அமாவாசை விரதமாகி போச்சு. அப்படின்னா பசினால வந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர், நெஞ்சரிச்சல். ஓகே தானே? காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று. இருங்க டாக்டர், அவசரப்படாதீங்க. அமாவாசை விரதம் முடிஞ்சு அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்து, ஏங்க நான் என்ன உங்கள் சுய சரிதையை கேட்டு கதை எழுத போகிறேன்னா? எனக்கு டைம் இல்லைங்க. திண்ணையில் உட்காந்தப்ப என்னாச்சு? தலை சுற்றி பொத்து விழுந்துட்டீங்களா? பிபி ஏறிடுச்சா? ஐயா கோச்சிக்காதீங்க டாக்டர், அதெல்லாம் இல்லைங்க. திண்ணையில் உட்காந்து சும்மா ஒரு 4-5 மாம்பழம் சாப்பிட்டேங்க. என்னது 4-5 மாம்பழமா? அப்போ சூடுதான். 4-5 மாம்பழம் சாப்பிட்டா உடம்புல கொப்பளம், அலர்ஜி எல்லாம் வரத்தான் செய்யும். இந்தாங்க ஆயின்மெண்ட் தடவிக்கோங்க. ஐயோ இல்லைங்க டாக்டர், மறந்துட்டு டாக்டர். மாம்பழம் சாப்பிட்டது என் தம்பிங்க. நான் பக்கத்தில் தாங்க உட்காந்தேன் டாக்டர். யோ, உன் தம்பி மாம்பழம் சாப்பிட்டா நீயே என்கிட்ட வந்து சீனா போட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனையா? அதை மட்டும் சொல்லியா? இல்லை டாக்டர், அது வந்துங்க என் காலில் தான். கால் வழியா மூட்டு வழியா யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். நம்மளே நிற்காதீங்க, நடக்காதீங்க, எக்ஸ்ரே எடுக்கணும். ஐயோ டாக்டர், என் காலில் வலி இல்லை டாக்டர். அன்னைக்கு புதன்கிழமை திண்ணையில் உட்காந்துறப்ப எங்கள் வீட்டு நாய் டாமி ஓடி வந்து, அப்போ நாய் கடிச்சிருச்சா? அதை முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானையா? இந்நேரம் ரேபிக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணுமியா? அப்பெல்லாம் தொப்புல சுற்றி 14 ஊசி. ஆனா இப்போ நீ தப்பிச்சுக்கிட்டேயா? 5 ஊசி தான். வாயா வாயா. ஏயா கூறுகிட்ட குப்பை, நாய் கடிச்சது இப்படியா கதை மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப? பேசணும்னு பார்க்குறேன். சாமி, டாக்டர் சாமி, என்ன கொஞ்ச நேரம் பேச விடுங்களேன் சாமி. நான் என்ன கடிக்கல டாக்டர், என் காலை ஒரு நக்கு நக்கிட்டு ஓடி போயிடுச்சு டாக்டர். அப்புறம் என்னதான் உனக்கு ஆச்சு? ஏன் உயிரை ஏன் வாங்குற? கூட்ட நேரத்தில் 4 காசு சம்பாதிக்கிற நேரத்தில் நீ வேற வந்துக்கிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க. அந்த பொட்டை நாயி என் காலை நக்குன உடனே நான் பயந்து போய் திண்ணையிலிருந்து ஒரே குதிச்சேனா, அப்ப அங்க கிடந்த ஒரு இரும்பு ஆணி என் முதுகுல குத்திருச்சுங்கய்யா. 4 நாளா முதுகுல ஆணியோடவே சுத்துறேங்கய்யா. அதை புடுங்கிட்டு ஒரு டிடி ஊசி போட சொல்லலாம்னு வந்தா நீங்க என்னடானா நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே மறக்கடிச்சிட்டீங்க டாக்டர். என்னையா சொல்ற? முதுகுல ஆணியா? ஓகே 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 ஓகே. யோ, இரும்பு ஆணி குத்திருந்தா இன்னும் செப்டிக்கா இருக்குமியா? என்னையா இவ்வளோ அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி, ஆணி பிடிங்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பக்கத்துல தான் இருக்காரு. அவர்கிட்ட போக சொல்லி ரெஃபர் எழுதி தருவேன். உடனே போய் பாத்துறியா? இல்லைன்னா முதுகு இல்லாம தான் சுத்தணும். உன் பேர் என்னையா? ஐயா மொக்கச்சாமி. ஓய் சரி மொக்கா, ஃபீஸ் 500 ரூபா கொடுத்துட்டு கிளம்பி டக்குன்னு போ. முதுகுல ஆணியை தொங்க விட்டுக்கிட்டு என்கிட்ட கதையை பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு போப்பா. அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா.